இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அபவுட் இன்டர்ஸ்டெல்லார் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு சில படத்துல ஒரு சில சீக்வன்ஸ் பார்க்க அழகா இருக்கலாம். அது மாதிரி ஒரு சில இடத்துல ஸ்டோரி ஸ்ட்ராங்காவும் ஸ்கிரீன் பிளே பீக்லயும் இருக்கலாம். நம்ம ஒரு சில படங்கள்லாம் படத்துல வர ஒரு பெட்டரான சீனுக்காக ஒரு முழு படத்தையுமே உட்கார்ந்து பார்த்திருப்போம். அது மாதிரி படத்துல வர ஒரு சங்குக்காக நம்ம முழு படத்தையுமே பார்த்திருப்போம். ஆனா இது எல்லாமே ஒரே படத்துல இருந்தா இது எல்லாமே அந்த படத்துல இருக்கிறது மட்டும் இல்லாம ஸ்கிரீன் பிளேயா இருக்கட்டும், டயலாகா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும் அப்படின்னு எல்லாமே டாப் நாச்சா பீக்ல இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா கிறிஸ்டோபர் நோலனோட இன்டர்ஸ்டெல்லார் படம் தான். 10 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த படம் நின்னு பேசுது அப்படின்னா இந்த படத்துக்காக கிறிஸ்டோபர் நோலன் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த படத்தை நமக்கு எடுத்து கொடுத்ததுக்காக மனுஷனுக்கு தனியா கோயில் கூட கட்டலாம் போல. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம கிறிஸ்டோபர் நோலன். அந்த படத்தை பத்தின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க, வீடியோவை கிளிக் ஆஃப் பண்ணிடலாம். இந்த படத்துல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் காட்டப்பட்டிருந்தாலும் அதுல ஒரு சில முக்கியமான கேரக்டர்ஸ்ல டார்ஸ்ன்ற ஒரு ரோபோட் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டரா இருந்துச்சு. டார்ஸை இன்டர்ஸ்டெல்லார் படத்துக்கான டீம் உண்மையான ஒரு டார்ஸா இதை உருவாக்குனாங்க. R2D2, D2, அல்ட்ரான், பென்டர் இது மாதிரியான படங்கள்ல காட்டப்பட்ட ஏஐ கேரக்டர்ஸ்லாம் வித்தியாசமா இருக்கும். அந்த ஏஐ கேரக்டர்ஸ்லாம் மனிதனை பத்தி புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட அதால சுயமா யோசிக்க முடியாது. ஆனா இன்டர்ஸ்டெல்லார் படத்துல டார்ஸ் அப்படி இல்லாம மத்த ஏஐ ரோபோட்ஸ் இல்லாம டார்ஸ் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா இருந்துச்சு. அதால கிட்டத்தட்ட மனுஷங்க மாதிரியே சுயமா சிந்திச்சு செயல்பட முடியும். இதனால டார்ஸ் இந்த படத்துல தனித்துவமா தெரிஞ்சிச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த டார்ஸ் ரோபோட்டுக்கு பில் இர்வின் அப்படின்றவர் தான் இந்த ரோபோட்டுக்கு வாய்ஸ் கொடுத்தது. இந்த படத்துல டாக்டர் கிரிப்தோன் 2 விதமான சயின்ஸ் பத்தி விளக்கி இருப்பாரு. தியரட்டிக்கல் பிசிக்ஸ்க்காக நோபல் பிரைஸ் வாங்கின டாக்டர் கிரிப்தோன் படத்துல 2 அறிவியல் விதிகளை பத்தி விளக்கி இருப்பாரு. படத்துல காட்டப்பட்ட எல்லாமே லாஸ் ஆஃப் பிசிக்ஸ்க்கு கீழே தான் காட்டப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு சயின்டிஸ்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த படத்தை எடுக்க நினைச்சிருந்தாரு அப்படின்னா அவரோட மனசுல என்ன இருக்குமோ அதை தான் நோலன் இந்த படத்துல காட்ட நினைச்சாரே தவிர மத்த டைரக்டர் ரைட்டர் மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரோ அதை மட்டும் இந்த படத்துல காட்ட விரும்பல. இதுவும் நோலன் கிட்ட இருக்கிற ஒரு தனி ஸ்பெஷல் டேலண்ட் தான். தியரட்டிக்கல் பிசிக்ஸ்ட் ஆன டாக்டர் கிரிப்தோன் இந்த படத்துல வர கேரக்டர்ஸ் எல்லாம் ஒளியோட வேகத்தை விட அதிகமா பயணிக்க வேணாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட நோலன் கிட்ட இதை பத்தி தெளிவா விளக்குறதுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கிட்ட ஆயிடுச்சான். அப்ப யோசிச்சு பாருங்க நோலன் அவரோட மைண்ட் செட்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாருன்னு. நோலனோட இந்த மைண்ட் செட்டை மாத்துறதுக்காக டாக்டர் கிரிப்தோன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. இந்த மாதிரியான ஏகப்பட்ட சின்ன சின்ன கஷ்டங்களை தாண்டி தான் இந்த படம் நம்ம கண்ணுக்கு இவ்வளவு அழகா தெரியுது. அடுத்தபடி அந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்ட ஹான்ஸ் ஜிம்மர். இவருக்கும் நோலனுக்குமே இந்த படத்துக்காக ஏகப்பட்ட கான்வர்சேஷன் போயிருக்கு. நோலன் ஹான்ஸ் ஜிம்மர் கிட்ட போய் இது மாதிரி நான் எடுக்க போற இன்டர்ஸ்டெல்லார் படத்துக்கான பேக்ரவுண்ட் மியூசிக் நீங்க தான் போடணும் அப்படின்னு நோலன் ஹான்ஸ் ஜிம்மர் கிட்ட சொல்ல பதிலுக்கு ஹான்ஸ் ஜிம்மரும் அவர்கிட்ட சரின்னு சொல்லிட்டு அவர் இதுக்கு முன்னாடி போட்ட 5 படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் எடுத்து டிஃபரெண்டா நோலன் கிட்ட போட்டு காட்டி இதுல எது நல்லா இருக்கோ அதையே இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கா போட்டலாம் அப்படின்னு சொல்ல பதிலுக்கு நோலன் அவர்கிட்ட எதுவுமே பிடிக்கலன்னு சொல்ல அவரும் இது மாதிரி ஏகப்பட்ட மியூசிக் அவர்கிட்ட ப்ளே பண்ணி காட்டுறாரு. அவர் ப்ளே பண்ண மியூசிக் எதுவுமே நம்ம நோலனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அப்ப நோலன் நினைச்சிருந்தாருன்னா கண்டிப்பா அந்த நேரத்துல வேற ஒரு மியூசிக் டைரக்டரை தேடி போயிருக்க முடியும். ஆனா நோலன் அப்படி பண்ணாம ஹான்ஸ் ஜிம்மர் கிட்ட இன்டர்ஸ்டெல்லார் படத்துக்கான கதையோ ஸ்கிரிப்டோ அவர்கிட்ட சொல்லல. அதுக்கு பதிலா அவர்கிட்ட இன்டர்ஸ்டெல்லார் படத்தோட ஒரு பெரிய அங்கத்தை அவர்கிட்ட சொன்னாரு. அதுதான் டைம். நேரம் இந்த படத்தோட ஒரு பெரிய அங்கமா இருக்கும். அந்த டைம்க்கு ஏத்த மாதிரி எனக்கு ஒரு பிஜிஎம் போட்டு கொடுங்க அப்படின்னு மட்டும்தான் நோலன் ஹான்ஸ் ஜிம்மர் கிட்ட சொன்னாரு. அதுக்கப்புறம் ஹான்ஸ் ஜிம்மர் அவரோட முழு ஹார்ட் ஒர்க்கை போட்டு நீ மட்டும்தான் அந்த படத்துக்கான ஸ்கிரிப்டையும் கதையையும் பயங்கரமா யோசிப்பியா, நான் அதை விட பயங்கரமா யோசிப்பேன் அப்படின்ற மாதிரி ஹான்ஸ் ஜிம்மர் இன்டர்ஸ்டெல்லார் படத்தோட 100% பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு தரமான பிஜிஎம் போட்டு கொடுக்குறாரு. அதுவும் வேற யாராவது ரெடி பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு ரெடி பண்ணிருக்க முடியாது போல. ஒரு பெர்ஃபெக்ட்டான சூப்பரான ஆர்ட்னு கூட சொல்லலாம். அடுத்து இந்த படத்துல நடிச்ச மேத்யூவுக்கும் நம்ம கிறிஸ்டோபர் நோலனுக்கும் ஏகப்பட்ட வாக்குவாதம் தொடர்ந்து வந்துட்டே இருக்குமா. நோலனும் மேத்யூவும் இந்த படத்துல ஒண்ணா ஒர்க் பண்றதுக்காக தயாராகிட்டு இருக்கும்போது 2 பேரும் ஒருத்தர் மாத்தி கேரக்டரை அனலைஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது மேத்யூ அமைதியானவர், சாந்தமானவர், படத்துல என்ன ரோல் கொடுத்தாலும் அதை பெர்ஃபெக்ட்டா பண்ணக்கூடியவர் அப்படின்னு மேத்யூவை பத்தி நோலன் நினைச்சாராம். நோலன் மத்த டைரக்டர் மாதிரி இவரும் ஒரு நல்ல டைரக்டர் தான். இந்த ஒரு சீன் செட் ஆகலன்னா அதை கம்ப்ளீட்டா அப்படியே தூக்கிட்டு அந்த இடத்துல வேற ஒரு சீனை ரெடி பண்ணி கொடுக்குற அளவுக்கு நோலன் இருப்பாரு அப்படின்னு மேத்யூ நினைச்சாராம். ஆனா 2 பேரும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் யதார்த்தமா 2 பேரை பத்தி ஒருத்தர் நினைச்சது தப்புன்னு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் பத்தியும் தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு புரிய வருது. மேத்யூ இந்த படத்துல நடிக்கிறத நினைச்சு நோலனோட கதையும் கேட்டு இந்த படத்துல நடிக்கிறதுக்கான அதிகப்படியான ஆர்வத்தை காட்ட ஆரம்பிச்சு நோலன் எதிர்பார்த்ததை விட மேத்யூ இந்த படத்துல சூப்பராகவே நடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏற்பட்ட குறைபாடுகளும் வாக்குவாதங்களும் நோலனுக்கு ரொம்பவுமே பிடிக்குமா. ஏன்னா குறைகளும் ஒரு சில வாக்குவாதங்களும் இருந்தாதான் இந்த படத்தை எடுத்ததுக்கான உண்மையான அனுபவத்தையும் திருப்தியையும் கொடுக்கும் அப்படின்னு நோலனே சொல்லியிருக்காரு. இனிவே இன்னைக்கு நம்ம பார்த்த இன்டர்ஸ்டெல்லார் படத்தோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை தவிர்த்து உங்களுக்கு வேற என்னென்ன அந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரியும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.